இன்றைக்கு கூட ஏதோ ஒரு காரியத்துல நடக்குமா நடக்காதா, எப்படி நடக்கும் அப்படிலாம் சூழ்நிலை பார்க்குறீங்களா? கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். வேத வசனத்துல ஏசாயா 53:10 கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். உங்க வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் எதுவோ கட்டாயம் வாய்க்கும். உங்களுடைய படிப்பு காரியமா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம், ஊழிய காரியமா இருக்கலாம், பிசினஸ் காரியமா இருக்கலாம். அது தேவ சித்தத்தின்படி இருந்தா யாரும் தடுக்க முடியாது. எல்லா தடைகளையும் உடைத்தறிந்து கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு காரியம் வாய்க்கும். உங்க பட்சத்துல கர்த்தர் இருந்தால் யாரு எதிர்த்து நின்றாலும் தேவன் வாய்க்க பண்ணுவார். பயப்படாதங்க. கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கரத்தினால் வாய்க்கும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட அந்த காரியம் நடக்கும். விசுவாசிங்க, அற்புதத்தை காண்பீங்க, காரியம் வாய்ப்பதை காண்பீங்க. ஆண்டவர் இன்னைக்கு இதை வாய்க்க பண்ணிறான்னு இந்த மகிழ்ச்சியோட ஆண்டவரை துதிப்பீங்க. சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுகிற கர்த்தர் அவர். விசுவாசிக்கிறீங்களா? ஆனால் நீங்கள் செய்கிறது தேவனுக்கு சித்தம்தானா என்பதில் கவனம் செலுத்தணும். வேத வசனத்தின்படி நீங்கள் செய்கிற காரியம் இருக்கிறதா என்பதில் கவனம் செலுத்தணும். அவருக்கு சித்தமானதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அப்படின்னா ஒரு நிமிடம் ஜெபிங்க. ஆண்டவரே, உமக்கு சித்தமானதை உம்முடைய கரத்தினால் எனக்கு வாய்க்க பண்ணுவீர். இன்றைக்கு என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல இந்த காரியம் வாய்க்கும். தடைகளை மாற்றி வாய்க்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.